டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி 9th எபிசோட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை யாரும் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் எபிசோட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லைனாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கான கேண்டில் நம்ம பார்க்க போகிறது கிக்கர் அப்படிங்கிற கேண்டில். ஸோ கிக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் நம்ம 2 வீலர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதை லைக் நீங்கள் வந்து ஒரு பாட்டமுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிக்கரை வச்சு புஷ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், அது வேற விஷயம். பட் அந்த கிக்கரை நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே இமிடியேட் என்ன ஆகும்னா அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக்கர்னுடைய ஒர்க். ஆக்சுவலாக கிக்கரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பாட்டம் போனோடனே இமிடியேட்டாக என்ன ஆகும்னா சடனாக ஒரு ஜம்ப் கொடுத்து உங்களுக்கு அந்த பழைய பொசிஷனுக்கே வரும். அதுதான் இந்த கிக்கர் கேண்டில்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் இருக்கு, பீரிஷ் கிக்கர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 9 எபிசோட்ஸ்ல ரிவர்சல் கேண்டிலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் கேண்டில்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய புல்லிஷ் கிக்கர் அண்ட் பீரிஷ் கிக்கர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில்ஸ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில்ஸ் அப்படின் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கும். அந்த ஃபால்னுடைய பாட்டம்ல இந்த 2 கேண்டிலை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் நம்மளுக்கு அந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் இந்த 2 கேண்டில் மட்டும் பார்த்தா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டம்ல அந்த பாட்டம் மோஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில் தான். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க, தென் வந்து ஃபைனலாக இந்த லோ வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ரெட் கேண்டில் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அடுத்த நாள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கேப் அப். அந்த கேப் அப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டிலுடைய ஹை அந்த ஓப்பன் பிளேஸ் ஆர் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையும் பிரேக் பண்ணி மேலே போவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லைக் ஒரு நல்ல ஒரு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா லைக் இங்கே ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது அடுத்த நாள் நல்ல ஒரு கேப் அப் நடக்கணும். சம்டைம்ஸ் அந்த ரெட் கேண்டிலுடைய ஹை பிளேஸையும் பிரேக் பண்ணி கேப் அப் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் பிளேஸை பிரேக் பண்ணி கேப் அப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இன்பிட்வீனில் கூட கேப் அப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அடுத்த நாள் கேப் அப் ஆகிட்டு கேப் அப் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா எந்த பிளேஸ்ல அந்த ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவாக மாறி இருக்கோ அந்த பிளேஸ்ல நடக்கும். பட் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் நடந்திருக்காது. இது நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேப் அப் உங்களுக்கு இன்ட்ராடேல 5 minutes 15 minutes 30 minutesல உங்களுக்கு நடக்காது. ஸோ அதனால டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட்ல பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு ஃபால் வரும்போது இந்த பாட்டம்ல அந்த அளவுக்கு பையிங் நடக்க முடியாம போயிடுச்சு. மேபி அந்த டேனுடைய எண்டு வரைக்குமே கீழே போய் க்ளோசிங் வச்சிருப்பாங்க. பட் இந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு பையர்ஸ் என்ட்ரி ஆன பாயிண்ட். அடுத்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய கேப் அப் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பல்க் டீல் நடந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பையிங் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால இந்த இடத்துல கேப் அப் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கேண்டில் இந்த இடத்துல போய் ஃபைனலாக க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வித்தின் 1 டேல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பையிங் வித்தின் 1 டேல நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு கேண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மீனிங். இது 1 டேன்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் 1 வீக்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீக்லி கேண்டில் பார்க்குறீங்கன்னா 1 வீக், டே சார்ட்ல பார்க்குறீங்கன்னா 1 டே. அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் பிரைஸ் மேலே போக போகுது அப்படிங்கிறதா மீனிங். இது ஸ்டாக்குக்கு மட்டும் இல்லை, இண்டெக்ஸுக்கும் பொருந்தும், எல்லா இடங்கள்லையும் பொருந்தும். கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட் நீங்க பார்க்குற எல்லா இடத்துலையும் இந்த டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் நடந்துட்டு ஸ்டாக் பிரைஸ் மேலே போகுங்கிறது ஒரு டைப் ஆஃப் அசம்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த பர்டிகுலர் கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கிரியேட் ஆன இந்த பர்டிகுலர் கேப்ல திரும்பவும் ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பையிங் நடக்கும். ஏன்னா அந்த பிளேஸ்ல இந்த பர்டிகுலர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சர்ல அந்த இடத்துக்கிட்ட வந்தாலும் பையிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹை பிரைஸ் வந்து திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட ஃபால் ஆகுது அப்படின்னா அங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ண தயாரா இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற கேண்டில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீரிஷ் கிக்கர். இது எக்ஸாக்டா புல்லிஷ் கிக்கருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப என்ன மீனிங்னா இது ஒரு
பியரிஷ் ரிவர்சல் கேண்டில். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக போயிருக்கும். ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில், அதாவது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் வந்து விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இந்த 2 கேண்டிலும் பார்க்க வேண்டாம். இது அப் ட்ரெண்டினுடைய இண்டிகேஷனை காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில், அதாவது இந்த பாட்டம்ல ஓப்பன் ஆகிட்டு இந்த டாப்ல போய் உங்களுக்கு க்ளோசிங் வைப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அந்த டே அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு, ஸ்டில் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல அந்த இடத்துல வந்திருப்போம். பட் அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை வந்து ஃபைனலாக இந்த இடத்துல க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் டவுன் நடக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேப் டவுன் எதர் இந்த கேண்டிலுடைய மிட்ல நடக்கலாம், இல்லை இந்த கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸுக்கும் கீழே நடக்கலாம், இல்லைன்னா அந்த லோ பிரைஸுக்கும் கீழே கூட நடக்கலாம். ஒருவேளை லோ பிரைஸுக்கு கீழே நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா மீனிங். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாலேயோ அந்த ஒரு ரீசன் எக்ஸாக்டா நம்ம எதுன்னு சொல்ல முடியாது, எந்த ரீசனா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசனால ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் உங்களுக்கு அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். லைக் ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய செல்லிங் வால்யூம் உங்களுக்கு கிரியேட் ஆனதுனால ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பனிங், ஏன்னா ஒரு பல்க் செல்லிங் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசனால ஒரு கேப் டவுன் நடந்துட்டு, கேப் டவுன் நடந்தது மட்டும் இல்லாமல், கேப் டவுன் இந்த இடத்துல ஓப்பன் நடக்குது அப்படின்னா அது நடந்தது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இங்கே வந்து க்ளோசிங் வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் போகும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அந்த பர்டிகுலர் கேண்டில் நடந்திருக்கு. பட் அடுத்த நாள் அந்த பீக்ல இருந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வித்தின் 1 கேண்டில்ல இந்த அளவுக்கு இவ்வளவு லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறதா மீனிங். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல லைக் ஒரு 1 month 2 month ஆர் 3 months இல்லை 6 months எப்போ வேணா வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல திரும்பவும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதே இடத்துக்கிட்ட டிராவல் ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேப் கட்டா வரும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் கேப்ல தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் மேபி வேல்யூஷன் அதிகமாக ஃபீல் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசனால அந்த இடத்துல நமக்கு செல்லிங் நடந்ததுனால திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட போகும்போது செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அங்கே போகும்போது திரும்பவும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மீனிங். இந்த மாதிரி புல்லிஷ் கிக்கர் அண்ட் பியரிஷ் கிக்கர் கேண்டில்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப ரேரா தான் ஃபார்ம் ஆகும். நீங்க வேணும்னா அக்டோபர் மந்த் 2022 HDFC பேங்க் சார்ட் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டே சார்ட்ல ஒரு புல்லிஷ் கிக்கர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த புல்லிஷ் கிக்கர் கேண்டில் ஒரு பெரிய கேப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டாக் பிரைஸ் நல்லா மேலே போயிருக்கும். அந்த இடத்த அந்த கேப்பை 2024 ஜனவரி மாதம் அந்த ஸ்டாக் திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது எக்ஸாக்டா அந்த இடத்துக்கிட்ட பையிங் நடந்துச்சு. அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1380 இருந்து ஒரு 1420 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது அக்டோபர் 2022 மாசத்துல அது கிரியேட் ஆச்சு அந்த புல்லிஷ் கிக்கர். அந்த புல்லிஷ் கிக்கர் இருக்கக்கூடிய அந்த கேப் 2024 ஜனவரி நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த இடத்துல எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு மேல போயிருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் நம்மளுக்கு திரும்பவும் கிரியேட் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். பட் இது ரொம்ப ரேரா தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம கரெக்டா பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதே மாதிரி நீங்க வாட்டாக் வெப்லாக் அப்படிங்கிற ஸ்டாக்கை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நான் பிரைஸை மறந்துட்டேன். நீங்க HDFC பேங்க்ல செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான், புல்லிஷ் கிக்கருக்கான எக்ஸாம்பிள். அதாவது மார்க்கெட்ல நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கும். ஃபால்னுடைய பாட்டம்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஓப்பன் ஆயிட்டு இங்க க்ளோசிங் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நல்ல ஒரு கேப் அப், அதாவது இங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேப் அப்ல மேல போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ரெட் கேண்டில் டாப்ல இங்க போய் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மிகப்பெரிய ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அந்த வித்தின் 1 கேண்டில் கூட நடந்ததுனால நம்மளுக்கு அங்கிருந்து மார்க்கெட்ல மேல போகும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன். பட் நார்மலா புல்லிஷ் கிக்கர் கேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெக்னிக்கல்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கறத அது இண்டிகேட் பண்ணுது. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன், அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியரிஷ் கிக்கருக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கும். அப் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு கிரீன் கேண்டில், அதாவது கீழே ஓப்பன் ஆகி மேல க்ளோசிங் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் மேல ஓப்பன் ஆயிட்டு கீழே க்ளோசிங் வைக்கிற மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல வந்து பாருங்க டெக்னிக்கலா என்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது இந்த லெவல் இந்த பிரைஸை நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அங்கிருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் கிக்கருக்கு உங்களுக்கு இண்டிகேட் பண்றது. பட் ஸ்டாப் லாசஸ் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் லைட்டா சேஞ்ச் பண்ணலாம் நீங்க ஒரு சேஃபஸ்ட் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.